எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் அக்ரி பட்ஜெட் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, என்னென்ன திட்டம், அவார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 அவார்ட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். எஸ்டர்டே வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்பல்சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டும் பார்த்துங்க. இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இந்த 3 பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்போமா? இப்போ தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026 to 27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஸோ நார்மலாக பட்ஜெட்டை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் செய்வாங்க. அக்ரி பட்ஜெட் அப்படின்னா யாரு தாக்கல் செய்வா? வேளாண் அமைச்சர் தானே தாக்கல் செய்வாங்க. ஸோ அதன்படி ஆன்சர் ஆர் வினோத். வேளாண் அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தான் இப்போ வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையை. ஸோ வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சரான ஆர் வினோத் இப்போ தமிழக வேளாண் பட்ஜெட் 2026 to 27 தாக்கல் செஞ்சிருக்காங்க. 2026 to 27 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானது? ஆன்சர் 58,374 கோடி. ஸோ ஒரு பட்ஜெட்னா அது மொத்தமா எவ்வளவு மதிப்புக்கு இந்த வேளாண் பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னா 58,374 கோடி. நம்ம எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டோட மொத்த மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ வேளாண் பட்ஜெட்டோட மொத்த மதிப்பு 58,374 கோடி. இது போன வருஷத்தோட ஒப்பிடும் போது 12,713 கோடி அதிகமாக இந்த பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க, வேளாண் பட்ஜெட். அடுத்து, தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்க திட்டத்திற்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 600 கோடி. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல முக்கியமான ஒன்று பேஸே என்ன அப்படின்னா மண்ணுடைய வளம். மண் வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு விளைச்சல் இருக்கும். அப்போ மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மண் வளத்தை நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்கு. மண் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம்? ஸோ அதில் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ணலாம். இப்போ ரொம்ப கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதை தடுத்து நம்ம இயற்கை உரங்களை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணலாம். ஒரே கிராப்பே, ஒரே பயிரே நம்ம விளைவிச்சுட்டு வரோம் அந்த நிலத்துல அப்படின்னா அந்த ஒரே பயிர் அதுக்கு தேவையான ஒரே மாதிரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு பயிர்களை நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம பண்ணும்போது வெவ்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை அந்த பயிர் எடுத்துக்கிட்டு வரும்போது ஸோ ஊட்டச்சத்துங்கிறது முடிஞ்சிடாது. அதனால கிராப் வந்து நல்லா விளைச்சலை தந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி விளைவிக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து காலியாக விளைச்சலும் கம்மியாயிரும். சரிதானே? ஸோ அந்த மாதிரி இல்லாம வெவ்வேறு வழிகளை பயன்படுத்தி நம்ம மண் வளத்தை மேம்படுத்தணும். இதோட நோக்கம் என்ன? மண் வளத்தை மேம்படுத்துறது, மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை வந்து அதிகப்படுத்துறது, கலர் உவர் நிலங்களை சீரமைக்கிறது, ரசாயன உர பயன்பாடு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதை வந்து தடுக்கிறது, குறைக்கிறது. அதே மாதிரி நேச்சுரல் அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ஊக்குவிக்கிறது. ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னது? இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாம இயற்கை உரங்களை யூஸ் பண்றது. இப்போ பெஸ்டிசைட்ஸ், இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணாம இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்றது. இதன் மூலமா வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துறது. இதுக்கு 600 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 5 இயர்ஸ் பிளானா? ஸோ 5 இயர்ஸ்ல இப்போ இந்த இயருக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 122.51 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து மண் நல அட்டைகள், சாயில் ஹெல்த் கார்ட்ஸுங்கிறது ப்ரொவைட் பண்ண போறாங்க. இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருடைய விளை நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அந்த மாதிரி சாயிலுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்க சம்பந்தமா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வச்சு அவர் என்ன பண்ணலாம்? இதுக்கு எந்த மாதிரியான நம்ம உரங்களை போடலாம், எது கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உரம் போடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 1 லட்சம் விவசாயிகளுக்கு மாநில நிதியில, ஸ்டேட்டோட நிதியில 4 கோடி மதிப்புல பாத்தீங்கன்னா மண்ணல அட்டைகள் வழங்க போறாங்க. நெக்ஸ்ட், உழவர் அடையாள எண் பெற்றிருக்கக்கூடிய 3 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6.16 கோடியில இந்த மண்ணல அட்டைகளானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய, ஆர்கானிக்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இயற்கை உரங்களை பயன்படுத்துறது, அதே மாதிரி இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்றது, எல்லாமே ஒரு நேச்சுரலா நடத்துறது, எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாம பண்றதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவோம். கிராப் ரொட்டேஷன்லாம் இங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியமானது கொடுக்க போறாங்க அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு. இதுக்கு 8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. அடுத்து
உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் வழங்கப்படும் தமிழக விருது எது? ஆன்சர் நம்மாழ்வார் விருது. இந்த பட்ஜெட்ல ஒரு 3 விருது பத்தி பேசியிருப்பாங்க. அதுல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக 5 பேருக்கு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருதானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மாழ்வார் விருது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களை வந்து இன்னும் ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற விவசாயிகளை சூஸ் பண்ணி தலா 2 லட்சம் பரிசு தொகை, பாராட்டு பத்திரம் இதெல்லாம் வழங்குற வகையில் நம்மாழ்வார் விருது கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக இதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 10 லட்சம். அடுத்து மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் சிறு குறு விவசாயி விருது. மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் சிறு குறு விவசாயி விருது இது என்னன்னா, இந்த பயிர் இதெல்லாம் உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க. இது ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. அந்த காம்படிஷன்ல அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பரிசு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து இந்த மாதிரி 10 பயிர்களில் அதிகமான மகசூலை பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பரிசானது கொடுப்பாங்க. முதல் 3 இடங்களுக்கு 2.50 லட்சம் முதல் இடத்துக்கான பரிசு, 1.50 லட்சம் செகண்ட் பிளேஸ்க்கு, 1 லட்சம் ரூபாய் தேர்ட் பிளேஸ்க்கு, மொத்தமா இந்த மாதிரி 30 விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க. இதுக்கு இந்த விருதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து வெற்றி விவசாயி விருது. இதுல பாத்தீங்கன்னா நெல், சிறுதானியம், பயிறு, எண்ணெய் வித்து, பருத்தி இந்த மாதிரி 9 பயிர்களை அதிகமா மகசூல் செய்யறவங்க, 2 ஏக்கர் பரப்பளவுல குறைந்தது 2 ஏக்கர் பரப்பளவுல விளைச்சல் செஞ்சு அதிகமா மகசூல் தரக்கூடிய விவசாயிகளுக்கு விருதானது கொடுப்பாங்க. மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இது கொடுக்குறாங்க. வெற்றி விவசாயி விருது ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 50,000, செகண்ட் ப்ரைஸுக்கு 25,000 கொடுக்குறாங்க. மொத்தமா 90 பரிசுகள் ஆனது கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு 67.50 லட்சமானது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டம் கீழ்கண்ட எந்த பிரிவு விவசாயிகளின் நலனுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து எஸ்சி எஸ்டி, அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுடைய நலனுக்காக அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்காக இந்த ஸ்கீம் எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னா 56.72 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ விவசாயம் அப்படின்னா அங்கே என்ன தேவைப்படும்? வாட்டர் தேவைப்படும். நீர் இருந்தால் தானே விளைச்சல் நடக்கும். ஸோ இப்போ நீர் பாசனம் தேவைப்படும் இல்லையா? அதுக்கான நீர் ஆதாரத்தை உருவாக்குறது, வேளாண் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றது, அதன் மூலமாக அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண் திட்டங்கள், உயர் மதிப்பு கொண்ட வேளாண் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 20% கூடுதல் மானியமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள், இந்த மாதிரி டிராக்டர், இந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பை பண்றாங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு 70% மானியத்துல அந்த இயந்திரங்களானது வழங்கப்படும். நெக்ஸ்ட் சூரிய சக்தியில இயங்கக்கூடிய சோலார் பம்பு செட்டுகள் இருக்கு இல்லையா, சோலார் பம்பு செட்டுகள் அமைக்கிறதுக்கு 80% மானியமானது கொடுக்குறாங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு. அடுத்த 300 விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆழ்துளை, குழாய் கிணறு, மின் மோட்டார், சூரிய பம்பு அமைக்கிறதுக்கு 100% மானியம், அதாவது ஃப்ரீயாவே அமைக்கிற மாதிரி. அடுத்து வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 10 கோடி. ஸோ இப்போ வீட்டு மாடியில் நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்கள்லையும் சரி வீட்டில் வந்து மாடி வீடு இருக்குன்னா வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா தோட்டம் அமைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த தோட்டம் அமைக்கிறத ஊக்குவிக்கிற வகையில் அதுக்கான தொகுப்புகள், ஸோ அந்த செடிகள் அமைக்கிறதுக்கான பேக்ஸ் எல்லாம் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கான தொகுப்புகளை வழங்குறதுக்காக 10 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். மனமலர்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை, நலமான சுற்றுச்சூழலை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். ஸோ நச்சுத்தன்மையற்ற, ஸோ எந்த ஒரு இப்போ நம்ம வீட்டு மாடியில் செய்கிறோம் அப்படின்னா அதில் எதுவுமே ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ளதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நச்சுத்தன்மையற்ற விளை பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. இதில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைகளை வீட்டிலே உற்பத்தி செஞ்சு உற்பத்தி செய்யறதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம். ஸோ இயற்கை உரங்கள் பயன்பாடு, ரசாயன உர பயன்பாட்டை குறைக்கிறது, வீட்டில் பண்ணுறதுனால இதெல்லாம் குறைஞ்சிரும். இயற்கை உரங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக. நகர்ப்புறத்தில் உள்ள மாடிகள்லையும் சரி கிராமப்புறங்களில் உள்ள மாடிகள்லையும் சரி இந்த ஸ்கீமை செயல்படுத்த முடியும். அதுக்காக இந்த செடி வளர்ப்பு பயிர்கள், செங்குத்து தோட்டம், நீரியல் தோட்டம் இதெல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கான தொகுப்புகள் கொடுப்பாங்க.
நம்மாழ்வார் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தஞ்சாவூர். ஸோ கும்பகோணம் பக்கத்துல, தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அப்படிங்கறத அமைக்க போறாங்க. ஸோ நம்மாழ்வார் பேர்ல ஒரு அவார்டு இருக்கு, பிளஸ் அவரோட பேர்ல இப்போ ஒரு பட்டய படிப்பு கல்லூரியும் நிறுவ போறாங்க. இங்கன்னா தஞ்சாவூர்ல கும்பகோணம் பக்கத்துல சாக்கோட்டையில வந்து இந்த கல்லூரியானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாரோட பேர்ல? நம்மாழ்வார் வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி, அவருடைய பேர்ல நிறுவுறாங்க. ஸோ இது வந்து மொத்தமா 15 கோடியில் அமைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 crore வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து வெற்றி வான்மகள் திட்டம். வான்மகள்னா என்னது? ஏதோ வானம் சம்பந்தமா பண்ண போறாங்கன்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். அது என்னன்னா ட்ரோனை வந்து இயக்குறதுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. இப்போ நார்மலா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ட்ரோன் திதி ஸ்கீம், ட்ரோன் சகோதரிகள் திட்டம் அப்படி சொல்லி, நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் சொல்லிட்டு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதுல வந்து சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு ட்ரோன் இயக்குறதுக்கு பயிற்சியானது கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்லே. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இப்போ வெற்றி வான்மகள் திட்டம், பெண்களை வந்து ட்ரோன் இயக்குநர்களாக உருவாக்கி அவங்கள வந்து வேளாண் பணிகள்ல ஈடுபடுத்துறது. எப்படி ட்ரோன்களை இயக்குறது மூலமா வேளாண் பணிகள்ல ஈடுபடுத்தலாம்? ஃபர்டிலைசர்ஸ் வந்து போடுறது, உரம் போடுறது, விதைக்கிறது, இதுக்கெல்லாம் ட்ரோனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துறது. அதுக்காக ட்ரோன் இயக்குறதுக்கு பயிற்சியானது கொடுக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரோன் இயக்க பயிற்சி. இது என்னன்னா மேலே பார்த்தது பெண்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 பெண்கள் உட்பட ஒரு 500 பேருக்கு ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி, அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனம் என்னன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனம் தான் அவங்களுக்கு இந்த பயிற்சி லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. இதுக்கு 1.50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ட்ரோன் மானியம். ஸோ இப்போ ட்ரோன் பை பண்ணணும் அப்படின்னா அது காசு செலவாகும் இல்லையா? 50% மானியத்தில் 50 பெண்களுக்கு ட்ரோன்களானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பட்ஜெட்ல 2.50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து நிகழாண்டில் எத்தனை விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலி மானியத்தில் நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் 134 பேர். மின்வேலி அப்படின்னா வெளியிலிருந்து அந்த காட்டு விலங்குகள் வந்துடக்கூடாது, நார்மலாவே எந்த ஒரு இதுவும் உள்ளக்க வரக்கூடாது, ஏன்னா பயிரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மின்வேலி அமைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சோலார் எனர்ஜில ஒர்க் ஆகக்கூடிய மின்வேலிகள் அமைக்கிறதுக்காக இப்போ மானியமானது கொடுக்க போறாங்க. அது எத்தனை விவசாயிகளுக்குன்னா 134 விவசாயிகளுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அப்புறம் காட்டு பன்றிகள் சேத தடுப்பு திட்டம். காட்டு பன்றிகள்லாம் வந்து பயிரை சேதம் பண்ணிடும் இல்லையா? அதை தடுக்கிறதுக்கான திட்டமும் தொடங்குறாங்க. 7.35 கோடியில இது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த சீமை கருவேல மரங்கள். இந்த கருவேல மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து அகற்றுவதற்காக 4 கோடி ஒதுக்கீடு. 134 விவசாயிகளுக்கு இந்த சோலார் எனர்ஜில செயல்படக்கூடிய மின்வேலி அமைக்கிறதுக்கு 2 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல. அடுத்து விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து ஏஐ ஸ்கீம், உழவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஸ்கீம், அதாவது உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் அல்லது உழவர் ஏஐ திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அதோட யூசேஜும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்லையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ இந்த உழவர் ஏஐ செயலி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு செயலி உழவர் ஏஐ உழவர் செயலின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த செயலியில பாத்தீங்கன்னா நமக்கு உழவர்களுக்கு என்ன தேவைப்படும்? வானிலை. ஏன்னா நம்ம அதிகமா மான்சூனை நம்பி இருக்கோம். மழை எப்ப பெய்யும், எப்ப மழை கம்மியா இருக்கும், இந்த மாதிரி விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த என்னென்ன சீசனுக்கு என்னென்ன மாதிரியான பயிர்களை நம்ம விளைவிக்கலாம், இதுக்கு எவ்வளவு உரம் போடலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா உழவர்களுக்கு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த செயலியானது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இருக்கு. ஸோ வானிலை முன்னறிவிப்புகளை வழங்குறது, மண் நலம், அந்த மண் வளத்தோட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணது அப்படின்னா அதை எப்படி நம்ம தடுக்கிறது, அந்த பிளான்ட் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணும். பருவநிலைக்கு ஏற்ற பயிர்களை பரிந்துரைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செயலியானது கொடுக்கும் உழவர்களுக்கு தகவலை. அடுத்து பயிர் சாகுபடி பரப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. 15.19 லட்சம் ஏக்கர்ல இருந்து 24.70 லட்சம் ஏக்கராக நம்ம வந்து பயிர் சாகுபடி செய்யற பரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் வித்து சாகுபடியை வந்து 14.89 லட்சம் ஏக்கருக்கு நம்ம சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. மேட்டூர் அணையில லேட்டா தான் தண்ணி திறந்திருப்பாங்க. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட குறுவைக்கு 134.83 கோடி சிறப்பு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பயிர் காப்பீடு 648.55 கோடியில 15 லட்சம் விவசாயிகளுக்கு 36 லட்சம் ஏக்கருக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இலவச விவசாய மின்சாரம் விவசாயிகளுக்கு இலவசமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றாங்களே, அது தொடர்றதுக்காக பட்ஜெட்ல 7000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்னினோ அதுலேயும் சூப்பர் எல்னினோ வரலான்னு சொல்லிட்டு வானியலாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாதிக்கப்படக்கூடியதை வந்து ரெக்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதனால 12 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட வேளாண்மை இடர் ஏற்பாட்டு திட்டமானது செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 5 இயர்ஸ்ல 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. இவ்வளவு உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவை, சாப்பாடு தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் அதை வந்து உறுதிப்படுத்தணும், உணவு எப்போதும் இருக்கிறத. அப்போ அதுக்கான உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கு டார்கெட் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. அடுத்து குறுதானிய இயக்கம், சிறுதானிய மற்றும் குறுதானிய இயக்கத்தின் கீழ் தானிய சாகுபடியானது 2 மடங்காக அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீண்டும் மலரட்டும் மறக்கப்பட்ட தானியங்கள். இப்போ சீமை, திணை, குலசாமை இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது. ஸோ மறுபடியும் இதை விளைவிக்கணும், ஸோ மறுபடியும் இதோட பயன்பாட்டை அதிகப்படுத்தணும், விளைச்சல் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த மீண்டும் மலரட்டும் மறக்கப்பட்ட தானியங்கள் திட்டம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துல செயல் விளக்க திடல்களானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த பயிர்கள் எல்லாம் விளைவிக்கலாம் அதை வந்து நேரடியாகவே விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குறது. திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம் இந்த 4 மாவட்டங்கள்ல இந்த செயல் திடல்களானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவிற்கு மாதிரி சேமிப்பு கிடங்குகளானது அமைக்க போறாங்க. ஸோ நம்ம இப்போ உற்பத்தி செஞ்சுட்டோம், உற்பத்தி அதிகப்படுத்திட்டோம், ஆனா அதை சேமிச்சு வைக்கிறதும் முக்கியம். ஏன்னா உற்பத்தி கம்மியாகிற டைம்ல நம்ம ஏற்கனவே சேமிச்சு வச்சதானே யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேமிப்பு கிடங்குகள் வந்து அமைக்க போறாங்க 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவோட. நெக்ஸ்ட் ப்ளூபெர்ரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் இந்த மாதிரி உயர் மதிப்பு பழங்கள் சாகுபடி செய்யறதுக்கு 1.82 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் பொருளாதார தற்சார்புனா என்னது, நமக்கு தேவையானதை நம்மளே நிவர்த்தி பண்ணிக்கணும். ஸோ மீதம் போக உள்ளதை நம்ம வெளியில கொடுக்கலாம், நம்மளுடைய தேவையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதார தற்சார்பை உறுதி செய்யணும் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடியில அமைக்கப்படும் சொல்லி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்களானது அமைக்கப்படும், கடலோர மாவட்டங்கள்ல இது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நன்னீர் சேமிப்பு கிணறானது அமைக்கிறதுக்கு 1.50 லட்சம் மானியமானது வழங்கப்படும் சொல்லி இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. லாஸ்டா வந்து முக்கிய அம்சங்கள், இந்த வேளாண் பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்கள் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இயற்கை நிகழ்வுகள், அதிகமான மழை பொழிவு இந்த மாதிரியானதெல்லாம் ஏற்படுது இல்லையா. ஸோ அதுலேருந்து அந்த விளைபொருட்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தானியங்களை உயர்த்த தார்பாய்கள் கொடுக்க போறாங்க, 10 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. அடுத்து கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய அந்த பரப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 9 கோடியில கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டமானது செயல்படுத்த போறாங்க. அடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம். ஸோ பனை மரங்கள் அழிக்கப்படுது இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணி பனை மரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அதுக்கான இயக்கம் 2.10 கோடியில செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊட்டச்சத்து மிகுந்த தளிர்கீரைகள் வளர்ப்ப முக்கிய நகரங்கள்ல ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு 20,000 தொகுப்புகள் வழங்க போறாங்க. தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ்னா தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டத்தின் கீழ் வழங்க போறாங்க. இதுக்கு 1.20 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து சாமந்தி மலருடைய பூக்கும் காலத்தை மாற்றுவதற்கு எல்இடி விளக்குகள் பயன்படுத்த போறாங்க. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு பூக்கும் இல்லையா, அதை எல்இடி லைட்ஸ் வச்சு அதோட காலத்தை மாற்றுறது. நெக்ஸ்ட் பசுமை குடில். இப்போ கிரீன் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, கண்ணாடி மாதிரி ஹவுஸ் வச்சு அதுக்குள்ள வந்து பிளான்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் பசுமை குடில்ல. நெக்ஸ்ட் நிழல் வளைகுடு நெட்டு போட்டு உள்ள வளர்ப்பாங்க.
அந்த மாதிரி நிழல் வளைகுடியுள்ள சாகுபடி முறையை 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுள்ள பரவலாக்க 15.55 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வாழைக்கு முட்டு கொடுத்தல். ஸோ வாழை வந்து சாஞ்சிரும்லே, அப்போ அதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்ததானே நிமித்து வைப்பாங்க. அந்த மாதிரி அதுக்காக 6175 ஏக்கர்ல இதை செயல்படுத்துறதுக்கு 6.25 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தென்னைக்கான சிறப்பு திட்டத்துக்கு 16 கோடி. அப்புறம் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகமானது அமைக்கிறாங்க. இது வந்து 22.30 கோடியில புதுசா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கழகம் அமைக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் அமைக்க போறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க காளான் உற்பத்தி கூடங்கள் அமைக்கிறதுக்கு 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு அமைக்கிறதுக்கு 23 கோடி மானியமானது வழங்கப்படும். அடுத்து உழவர் உற்பத்தியாளர், புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு 30 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. சென்னையில வேளாண் வணிக வழிகாட்டு மையமானது அமைக்க போறாங்க. நெக்ஸ்ட் 500 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள். குளிர்பதனம்னா கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ எப்படி நம்ம நெல்லை வந்து கிடங்குல வைக்கிறோம், அந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து வைக்கணும்னா அது கோல்டு ஸ்டோரேஜ் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி 500 மெட்ரிக் டன் அளவுக்கு குளிர்பதன கிடங்குகள் துறைமுகம் மற்றும் விமான நிலையங்களுக்கு பக்கத்துல அமைக்கிறதுக்கு இப்போ திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட்டோட பார்ட்னர்ஷிப்ல அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. தக்காளி வெங்காயம் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க சந்தை இடையீட்டு திட்டம் விலை நிலைப்படுத்தல் நிதியாக 4.26 கோடி. இப்போ உடனடியா தக்காளி விலை குறைஞ்சிரும், வெங்காயம் விலை குறைஞ்சிரும். இதனால யார் பாதிக்கப்படுவா? ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப குறையாம அதை கட்டுப்படுத்துற மாதிரி அதுக்கான ஒதுக்கீடா 4.26 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து கோழி கழிவுகள். இப்போ எப்படி நம்ம ஆடு மாடுகளுடைய கழிவுகள்ல இருந்து நம்ம உரம் தயாரிக்கிறோம், அந்த மாதிரி கோழிகளுடைய கழிவுகள்ல இருந்து உரம் தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சியானது மேற்கொள்ள போறாங்க. இதுக்கு 1 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்த 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க 25% மூலதன மானியத்தோடு 75% குறைந்த வட்டியில நிறுவன கடன் உதவியானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறிய பால் பண்ணையாளர்கள் நிறுவனத்துக்கு 4% வட்டி மானியமானது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் தமிழ்நாடு பட்ஜெட். ஒன்ஸ் வேணா கொஸ்டினா நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஒரு ரிவிஷன். 2026-27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் ஆர் வினோத். நெக்ஸ்ட் 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானது? 58,374 கோடி. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்க திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 600 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் வழங்கப்படும் தமிழக விருது எது? ஆன்சர் நம்மாழ்வார் விருது. அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டம் கீழ்கண்ட எந்த பிரிவு விவசாயிகளின் நலனுக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 10 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நம்மாழ்வார் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தஞ்சாவூர் மாவட்டத்துல. நிகழாண்டில் எத்தனை விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலி மானியத்தில் நிறுவப்பட உள்ளது? 134 விவசாயிகள். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது? ஆன்சர் உழவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கீம், உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைவடைகிறது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் பேட்ச், அப்புறம் Group 2 Group 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.